இங்க ஒரு ஹைஸ்கூல் பையன் சாகறதுக்காக அந்த ஸ்கூல் பில்டிங் மேல ஏறி நிக்கிறான். இவன் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் அந்த ஸ்கூல்ல அவன் கிளாஸ் பசங்களால இவனுக்கு நடந்த ராகிங். அது மட்டும் இல்லாம அவன் கிளாஸ்ல தன்னோட அப்பா பெரிய ஆளுன்றதுனாலயே அதிகார திமிர்ல டீச்சர் கிட்ட தப்பா பேசின ஒரு பையனை அவனை அடிச்சு தப்ப தட்டி கேட்டிருப்பான். ஆனா அந்த பையனை அடிச்சதாலேயே அந்த கிளாஸ்ல இருக்க அடி வாங்கின பையனோட கேங்கு இவனை போட்டு சம்மடி அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்போத்துல இருந்து அந்த ஸ்கூல்ல அவனை ஒரு அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் அங்க இருக்க டீச்சர்ஸும் நமக்கு எதுக்குடா வம்புன்னு எதையுமே கண்டுக்காம இருப்பாங்க. இதுல பாதிக்கப்பட்ட அந்த பையன் தான் மேல் மாடியில இருந்து குதிச்சு அநியாயமா இறந்து போறான். ஆனா இந்த மாதிரி ராகிங் அந்த ஒரு பையனுக்கு மட்டும் நடக்கல, பல அப்பாவி பசங்களுக்கு நடக்குது. டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ அடிக்கவும் கூடாது, ரூடா கண்டிக்கவும் கூடாதுன்ற ரூல்ஸை வச்சுக்கிட்டு சில மோசமான ஸ்கூல் பசங்க ரவுடி பசங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் வராரு. அவரு வந்த அன்னைக்கே ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வைக்க கூடாதுன்ற ரூல்ஸ் எல்லாம் எனக்கு இல்லைன்ற மாதிரி தப்பு பண்ற பசங்களை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. இவரால அந்த ஸ்கூல்ல இவ்வளோ நாள் பல கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு வந்த பசங்களுக்கு புது நம்பிக்கையே வருது. அது மட்டும் இல்லாம இவரு சாதாரண டீச்சர் மட்டும் இல்ல, எஜுகேஷன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த ஸ்கூலை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்க ஒரு ஆபீசர். இப்படி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள நடக்கிற ராகிங், அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்கூல்ல மட்டும் நடக்கல, இந்த ஊர்ல இருக்க பல ஸ்கூல்ஸ்ல நடக்குது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த அந்த ஊர் கவர்மெண்ட் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி இப்படி ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் ஒரே ஆளா அந்த ஊர்ல ஸ்டூடெண்ட்ன்ற பேர்ல இருக்க ரவுடி பசங்களை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா? இவர் எடுக்கிற அந்த முயற்சினால இவருக்கு என்னெல்லாம் ஆபத்து வருதுன்னு கம்ப்ளீட் ஆக்ஷனோட காட்டின கொரியன் மான்வால இருந்து ஒரு பக்கா லைவ் ஆக்ஷனா கொண்டு வரப்பட்ட சீரீஸ் தான் டீச் யூ எ லெசன். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.